இப்போ நடந்துட்டு இருக்க போர் சூழல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யுஎஸ்ஏவோட ஜெரால்ட் ஆர்ட் போர்ட். இந்த விமான தங்கி போர்க்கப்பல் உலகத்திலேயே மிகப்பெரிய போர்க்கப்பலாக காணப்படுது. அதே போல இது 2009ஆம் ஆண்டு கட்டுறாங்க. அப்புறம் 2017ஆம் ஆண்டு இதை வந்து யுஎஸ்ஏ ஆர்மியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதோட மொத்த விலை 1,50,000 கோடி. அதே போல் 90 விமானங்களை ஒரே சமயத்தில் இது தாங்கும். 4,500 வீரர்களை இது வந்து கூட்டிகிட்டு போவோம். அதே போல் இதோட லென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 337 மீட்டர். ஹைட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 75 மீட்டர். இது கூடவே நிறைய கப்பல் இதுக்கு முன்னாடி வரும். அதாவது யுஎஸ்ஏ தாமஸ் ஆண்டர், யுஎஸ்ஏ ராம்பேஜ், யுஎஸ்ஏ கார்னே, யுஎஸ்ஏ ரோசிவெல்ட், இந்த 4 கப்பலும் இந்த கப்பலுக்கு முன்னாடி போகும். ஏசியாஸ் பிக்கெஸ்ட் ட்ரீ எதுன்னு தெரியுமா? அது எங்க இருக்குன்னு தெரியுமா? என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஏசியாஸ் பிக்கெஸ்ட் ட்ரீ வந்து சைப்ரஸ் ட்ரீ. இது வந்து சைனால இருக்கு. இந்த மரத்தோட அடிப்பகுதியை எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணும்போது அது வந்து 1500 ஆண்டுகள் பழையமாறுன்னு நமக்கு தெரியுது. இதே மாதிரி அதை சுற்றிக்கிற எல்லா சைப்ரஸ் ட்ரீயும் இருக்கும்போது அது எல்லாமே 800லேருந்து 1000 ஆண்டுகள் வந்து பழையமாறுன்னு தெரியுது. இந்த சைப்ரஸ் ட்ரீயோட மொத்த உயரம் வந்து 101.2 மீட்டர். கிட்டத்தட்ட 300 வருடம் ஆட்சி செய்த பிரிட்டிஷ் இந்தியா முழுக்க காலுன்ற ஒரு சின்ன கோட்டை தான் காரணமானு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, சின்னையா செட்டி என்ற வணிகர் கடலூர் மாவட்டத்தில் தேவனாப்பட்டினத்தில் ஒரு கோட்டையை கட்டுறாரு. அந்த கோட்டைக்கு வந்து பீரங்கி குண்டு கோட்டை அப்படி சொல்லிட்டு அவரு பேர் வச்சாரு. பிற்காலத்துல டெலுயல் என்ற பிரிட்டிஷ் எம்பரர் அந்த கோட்டையை விலைக்கு வந்தாரு. அவர் வந்து சென்ட் டேவிட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வருவோம். அப்போ அங்கே வந்து பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் கடுமையான போர் நிலவிட்டு இருக்கு. அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து தோக்க நிலமில போயிட்டாங்க. அவங்க தோக்க நிலமில போகும்போது எல்லாம் இந்த கடலில் இருக்கிற சென்ட் டேவிட் ஃபோர்ட்டுக்கு தான் தஞ்சம் புகுந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்லேருந்து தோத்துட்டாங்க. அப்புறம் அங்கே பிரெஞ்சு வந்து பிடிச்சாங்க. இவங்க ஃபுல்லாக சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டையில் வந்து ஆட்சியாக இருந்தாங்க பிரெஞ்சில். அதுக்கப்புறம் மட்டும் சென்ட் டேவிட் ஃபோர்ட்லேருந்து திருப்பி மீட் எடுத்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டையை ஆங்கிலேயர்கள் மீட்டாங்க. சார் அப்துல் கலாம் பேர்ல ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது வந்து ஒரு டிராடிகிட் வகையை வந்து சேர்ந்தது. இது வந்து அசாதாரணமான சூழல்ல வந்து வாழக்கூடியது. அதாவது ஸ்பேஸ்ல கடலோட அடிமட்டத்துல அதி கொதிநீரில கூட இது வந்து வாழக்கூடியது. இது எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கேரளா மாநிலத்துல கொச்சியில இருக்க ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துல உயிர் வேதியியல் துறையில சேர்ந்த பிஜாய் என்ற தலைவரும் அவரோட ஸ்டூடெண்ட்டுமான விஷ்ணு தத்தனும் இவங்க 2 பேரும் ராமேஸ்வரத்துல அருகில் இருக்க ஒரு கடலை மட்டத்தில் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பேர் என்னன்னா காட்டிலிப்ஸ் கலாமி. இது மொத்தம் 170 மைக்ரோமீட்டர் நீளமும் 50 மைக்ரோமீட்டரும் அகலமும் கொண்டது. இது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட 2வது கடல் டிராடிகேட் ஆகும். போலீஸ் ரோபோட் தெரியுமா? அது எங்க இருக்குன்னு தெரியுமா? நியூயார்க் பகுதியில டைம் ஸ்கொயர் என்ற இடத்துல இந்த போலீஸ் ரோபோட் இருக்கு. இதோட உண்மையான பேர் என்னன்னு கேட்டா நைட் ஸ்கோப் K5 இதை வந்து கூப்பிடுறாங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா மிட் நைட்ல இருந்து ஒரு நாள் காலைல 6 மணி வரைக்கும் அவங்க ஃபுல்லா ரவுண்ட்ஸ் வரும். அப்படி ரவுண்ட்ஸ் வரும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா இது வந்து அப்படியே அதை ஷூட் பண்ணிட்டோம். இதுல மட்டும் ஆடியோ இது மட்டும் இல்லை. இது ஒரே டிராபக்கு அந்த ஆடியோ மட்டும்தான். அதே போல இது வந்து 200 kg வந்து வெயிட் இருக்கும். 360 டிகிரி வரைக்கும் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணும். இது வந்து ஒரு டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்கு. இன்னும் நியூயார்க் வந்து இது ஃபுல்லாக அப்ரூவல் பண்ணல. இதில் இருக்கிற ட்ராபேக்ஸ்லாம் போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு நிறையா பிரச்சனை இருக்கும் இது வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் ஃபுல்லாக வந்து பயன்பாட்டுக்கு வரல. இது கூடிய சீக்கிரம் பயன்பாட்டுக்கு வரும்ன்ட்டு நியூயார்க் அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கு. 27 வயசில் ஒரு இளைஞன் 150 கோடிக்கு அதிபர் என்னன்னு சொன்னால் நம்புவீங்களா? அவர் பேர் தான் அனுபவ் துபே. இவர் வந்து மத்திய பிரதேசில் ரேவா மாவட்டத்தில் வந்து பிறக்கிறாரு. இவர் ஒரு சாய் சொட்ட பார் என்ற ஒரு டீ கடையை ஆரம்பிக்கிறாரு. இவங்க அப்பாவுக்கு வந்து இவரை வந்து ஐஏஎஸ் ஆகி பார்க்கணும் தான் ஆசை. ஆனால் இவருக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாய் சொட்ட பார் அப்படின்றது வந்து ஆரம்பிக்கிறாரு. வெறும் 3 லட்சம் போட்டு இந்த கடையை வந்து ஃபர்ஸ்ட் தொடங்குறாரு. இந்த கடையை மெயின்டைன் பண்ணது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பல சிக்கல்கள்லாம் தாண்டி 165 கடையை வந்து ஆரம்பித்தார். இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த கடையை வந்து போட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து இவரோட யூனிக்னஸ் என்னன்னா இவர் வந்து சாண்டு கிளாஸில் வந்து எல்லாருக்கும் டீ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணார். இவர் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்லேயும் இவரோட டீ வந்து விற்க ஆரம்பிச்சிது. இப்படி படிப்படியாக வளர்ந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் இவரோட 150 கோடி மட்டும் ஒரு மொத்த வருமானமாக இவர் சேர்க்குறாரு. யுஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா, ஜப்பான்
போன நாடுகள்லாம் ஏஐ டெக்னாலஜின்னு எங்கேயோ போயிட்டு இருக்க டைமில் இந்தியாவில் இன்னும் ஒரு கிராமத்துக்கு 8 மணி முதல் 10 மணி நேரம் தான் கரண்ட் கிடைக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அட ஆமாங்க. இது கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் பிச்சுப்பூரி என்ற கிராமத்தில் தான் இந்த கரண்ட் வந்து 8 ஹவர்ஸ்லேருந்து 10 ஹவர்ஸ் மட்டும் தான் கரண்ட் கிடைக்குது. இதை வந்து ஒரு டெல்லி மாணவர் வந்து பார்க்குறாரு. அவர் பேர் என்னன்னு கேட்டால் உதய் பாட்டியா. இவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஏப்ரல் மாதம் லீவ், அவர் வந்து 12th படிக்கிறாரு. ஏப்ரல் மாதம் லீவில் வந்து வீட்டில் இருக்கும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு பையன் சின்ன பையன் வந்து இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்களுக்கு கரண்ட் வந்து கிடைக்க மாட்டுது, இந்த மாதிரி எங்களுக்கு படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. இவரே என்ன பண்ணுறாருனா யூடியூப்பில் வீடியோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பல்ப் எப்படி கண்டுபிடிக்குது அப்படி சொல்லி பார்த்து இன்வெர்ட்டர் பல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்காரு. இது வந்து 8 மணி முதல் 10 மணி நேரம் வந்து இந்த இன்வெர்ட்டர் பல்ப் வந்து ஸ்டோர் பண்ணும். இது வந்து அங்கே இருக்க மொத்த கிராமத்துக்குமே வெறும் 250 ரூபாய்க்கு இதை வந்து அவர் கொடுக்குறாரு.